என் சைக்கிள் காலையிலே பெரிய சம்பவம் பண்ணி விட்டுச்சு. நான் என்ன விஷயம்னு சொல்ல அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டுக்கோங்க. காலையில் எங்கள் அப்பா அம்மாக்கெல்லாம் பாய் சொல்லிட்டு நார்மலாக காலேஜுக்கு கிளம்பியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:30 ஆயிடுச்சு. எனக்கு வந்து 9:30 காலேஜ். சைக்கிளில் போயிட்டு பார்த்தா சைக்கிள் வந்து பஞ்சர் ஆகி கிடக்குது. டயர் அமுத்தி பார்த்தா அப்படியும் காற்று கிடையாது, ஃபுல்லாக பஞ்சரில் இருக்குது. என்னாச்சுன்னு தெரில. நேற்றுலாம் நல்லா தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி போகிறதுன்னு தெரில. இப்போ வேறு வழியில் இந்த வண்டியில் தான் போகணும். அதுக்கு முன்னாடி வண்டி சாவி வேறு மேலே தான் இருக்குது, அதை போயிட்டு டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு வரணும். ஸோ வந்து வண்டி சாவி எடுத்தாச்சு. ஸோ வண்டி சாவி எடுத்துகிட்டு இப்போ திருப்பி வண்டிக்கு வந்து வண்டியில் எதுவும் சாவி போட்டு வண்டி எடுக்கலான்னு பார்த்தா எங்கள் அப்பா வண்டி அங்கே நிற்கிது. ஸோ எங்கள் அப்பா வண்டி திருப்பி ரிவர்ஸ் எடுத்து பேக்கில் விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் என் வண்டி எடுக்க முடியும். ஸோ எங்கள் அப்பா வண்டி வந்து வெளியே விட்டாச்சு. அதுக்கப்புறம் என் வண்டி எடுத்துட்டேன். இப்போ வண்டி எடுத்துகிட்டு பார்க்கிங் தான் போகிறேன். ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு காலேஜுக்கெலாம் ஸ்ட்ரைட்டாக போக முடியாது, டைம் ஆயிடுச்சு. ஸோ வண்டி வந்து பார்க்கிங்கில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ்ஸில் தான் போகணும். ஸோ வந்து பார்க்கிங்க்கு வந்து ரீச் ஆகியாச்சு. சைட் லாக் போடக்கூடாது, சைட் லாக் போனால் வண்டியை விட்டாச்சு. ஒரு நாளைக்கு வந்து 4 hours தான் ஓடுவேன், அதுக்கு வந்து 20 rupees. அதுக்கப்புறம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8:45 ஆகிடுச்சு. நம்ம சேனலில் ஒரு ஷாப் நம்பர் இருக்குது, இந்த ஆர்மர் கார்ட் ஆப்ஷன் தொட்டு பாருங்கள். பாய்.